மகிழ்ச்சியையும் பரக்கத்தையும் சலாமத்தையும் நிலையாக உங்களோடும் உங்கள் வீட்டிலும் தங்கி இருக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈதுல் ஃபித்ர் அன்று அதை நாம் கடைபிடிப்போம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது சொன்னார்கள், மா நகஸ மாலுன் மின் சதகா, நீங்கள் வழங்குகிற கொடையில், நீங்கள் வழங்குகிற தர்மத்தில், நீங்கள் வழங்குகிற உபகாரத்தில், நீங்கள் வழங்குகிற பொருள் அது சதக்காவாக இருக்கும் பட்சத்தில் உங்களிடம் இருந்து வழங்கப்பட்ட பொருள் உங்களுடைய அக்கௌண்டில் இருந்து ஒருபோதும் குறையாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அதிகப்படுத்தி கொண்டே வரும். இரண்டாவது சொன்னார்கள், ஒமா ஸாதல்லாஹு அப்தன் பிஅஃவின் இல்லா இஸ்ஸா, ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு மன்னிப்பு கேட்கும் பொழுது அவன் தன்மானமோ அவனுடைய சுயநலமோ அங்கு சுயரூபமோ இழந்து போவதில்லை, கண்ணியம் மட்டுமே அல்லாஹ்